அன்றைக்கி ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. நாள் புரோட்டா வாங்கியிருந்தோம். ஸோ அதில் 3 புரோட்டா மட்டும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதில் கொடுத்த குருமா வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ நான் வீட்லேயே சிக்கன் வச்சு சிக்கன் சால்னா வந்து ரெடி பண்ணிவிட்டு கூடவே வந்து தோசையும் ஊற்றிக்கலாம். ரெண்டுக்குமே சைடிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு, கசகசா, பட்டை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, நான் கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் நான் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா சேர்த்துட்டு கரம் மசாலா இருந்தால் அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு சிக்கன் நான் ஒரு 5-6 பீஸ் தான் எடுத்திருக்கேன். சிக்கனோட ஃப்ளேவர் இருக்கனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் சால்னா வந்து ரெடி ஆயிடும். இது புரோட்டாக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. கூடவே தோசை பண்ணியிருந்தேன்னா அதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்குமே சரி கடையில் வாங்கினேன் சால்னா மாதிரியே இருந்தது. குழந்தைங்க விளையாடுறனால சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.